ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகைக்காக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். ஆசீர்வாதம் நிறைந்த கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 19வது ஓய்வு நாள் ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி இறைவேண்டுதல் செய்வோம். ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் உள்ளம் மகிழனுமே, உம் சித்தம் நடக்கணுமே, உம் வார்த்தை கிடைக்கணுமே, உம்மோடு வாழணுமே. ஆராதனை நேரம் அப்பா சமூகத்திலே சபை வேளையிலே உம்மாவி ஊற்றிடுமே. சேனைகளின் கர்த்தர் தூயவர் 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 என்று சேராபீன்களாலும் கேராபீன்களாலும் போற்றப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். உம்முடைய அழைப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, கடந்து வந்த பாதைகளில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தீர். உம்முடைய ஆசிரியர்களை நாங்கள் நிறைய பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தீர். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் நேரடியாக நாங்கள் யாவரும் தொழுகையிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த காண் ஒளி வழியாக, இந்த முகநூல் வீடியோ வழியாக தொழுகையிலே பங்கேற்கின்ற பாக்கியத்தை கடவுள் தருகிறீர். உன் பேரில் நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளாக சொல்லாலும் செயலாலும் எங்கள் வாழ்வாலும் உமக்கென்று அர்ப்பணித்து வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தூய ஆவியின் மூலமாய் தருகிறீர். எங்களை தாழ்த்துகிறோம் கடவுளே. இந்த வழிபாட்டிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய தெய்வீக இறை ஆளுகை எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளது திருப்பெயரை நாம் போற்றும் வண்ணமாக பாடல் புத்தகத்தில் 568வது பாடலை பாடுவோம். 568வது பாடல் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம் என்கின்ற பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது.
என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரியில் வந்த மெய்நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரியில் வந்த மெய்நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே நீங்க ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை நேசிப்போம். வாருங்கள். நம் அனைவரும் 90வது சங்கீதத்தை இணைந்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 90 பாடல் புத்தகத்திலே 189வது பக்கம் இருக்கிறது. பாடல் புத்தகத்தில் 189வது பக்கம் சங்கீதம் 90 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களை இணைந்து வாசிப்போம். 12 முதல்.
நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பும் இதுவரைக்கும் தாமதம் செய்ய உமது அடியாருக்காக பரிதவையும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கடவுளின் இன்ப சமூகம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடம் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்திடும். ஆமென். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 19வது ஞாயிறும் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற 20வது ஓய்வு நாளுமாகிய இந்த தினத்தின் காலை வேளையில் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற சிந்தனை திருமறை பாடம் தூய மார்க்கு என்பார் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 22 வரை உள்ள வசனங்கள். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரை உள்ள திருவசனங்கள். இயேசு வழிநடந்து வெளியே செல்லுகையில் ஒருவன் அவரிடம் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவர் என்று சொல்வானே? கடவுள் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், வஞ்சனை செய்ய வேண்டாம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் முதலிய கற்பனைகள் உனக்கு தெரியுமே என்று சொல்ல, அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை உற்று பார்த்து அவனில் அன்பு கூர்ந்து, உன்னிடம் குறைவு ஒன்று உண்டு. நீ போய் உள்ளவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கும். பின்பு வந்து என்னை பின்பற்று என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தை கேட்டு முகம் வாடி துக்கத்தோடு போய்விட்டான் என்பதுவே இன்றைக்காய் கொடுக்கப்பட்ட திருமறை தியான பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய உயிருள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை கடவுள் பேரில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கண்மேல் பிறந்து பொந்தியுலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளவர் நேரில் வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தையை கேட்கும் நிலையில் ஆயத்த பாடலாக 331வது ஞான பாடலை பாடுவோம். எஸ் மேஜர்.
331 எந்த ஜீவனேசுவை சொந்தமாக ஆளுமை என்ற பாடல். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இந்த காலை வேளையிலே உரித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்துவில் அன்பிற்கு உரியவர்களே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக அருளப்பட்டிருக்கிற தியான பகுதியை நாம் ஏற்கனவே படிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் நாம் அனைவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இணையில்லாத அன்பை எங்கள் வாழ்வை தந்து வருகிற எங்கள் நல்ல கடவுளை, ஒப்பற்ற உம்முடைய அருளை எங்களுக்கு தருகின்றேன். உம்முடைய மாறாத அன்பையும் உம்முடைய மாறாத அருளையும் எண்ணி பார்த்து உம் சமூகத்தில் நன்றி உள்ள பலிகளாக, நன்றி உள்ள காணிக்கைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய கரத்தில். இந்த உலக வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனுக்குரிய வழிகாட்டக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, வாழ்வு தரும் வார்த்தைகளாக கடவுள் எங்களுடைய கரத்தில் திருமுறையை நல்கியிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி உம்முடைய பக்தன் சொல்லுகிற வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வாழ்வு தரும் இறை வார்த்தையில் நாங்கள் சிறமேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக, அதை கேட்கிற பிள்ளைகளாக, அதை தியானிக்கின்ற மக்களாக
அதன் வழியிலே எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படியாக உமக்கு பிரியமான ஏற்புடைய பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு தூய ஆவியார் மூலமாய் எங்களுக்கு பலனை சத்துவத்தை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வேளையில் இந்த தியான பாடத்தை கடவுள் பொருட்படுத்திக் கொள்ளும். நீர் எங்களுக்கு வாழ்வு தரும் உணவை பகிர்ந்து தாரும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம்முடைய தியான பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். செல்வந்தர் ஒருவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் செய்வது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வியோடு இயேசுவிடத்திலே அணுகி, நிலையான வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நல்ல போதகரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி வைக்கின்றார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு பெருமானை பார்த்து முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டவராக இந்த வார்த்தையை முன்வைக்கின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். அதற்கு இயேசுடைய பதிலையை நாம் பார்க்கிற பொழுது, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே, அது உனக்கு தெரியுமே என்று சொல்லுகின்ற வேளையில் அவரை பார்த்து சொல்லுகிற காரியங்கள்: கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய்சாட் சொல்ல வேண்டாம், வஞ்சனை செய்ய வேண்டாம், உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ண வேண்டும், பொய்சாட் சொல்ல வேண்டாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் உனக்கு தெரியுமே என்று சொல்லி அந்த மனிதரை பார்த்து சொன்ன மாத்திரத்திலே அவர் சொல்லுகிற காரியம், என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகளெல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து இயேசு சொல்லுகிற வார்த்தை, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி, அதற்கு முன்பதாக அந்த மனிதனை உற்று இயேசு கவனித்து, உன்னிடத்திலே இன்னொரு குறை இருக்கிறது என்று அந்த குறையை சொல்லுகிறார். அதை திரித்துக் கொள்ளும்படியாக நீ அந்த குறைவையும் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சொல்லுகிற வேளையில், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, நீ போய் உள்ளவற்றை விற்று தரித்திரர் கொடு என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம், பரலோகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், இப்பாண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்ற வேளையில், உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறவற்றை நீ விற்று தரித்திரர் கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கிறார். அந்த மனிதன் மிகுந்த செல்வமுடைய ஒரு பெரிய செல்வந்தராய் இருந்தபடினாலே, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே அவனுடைய முகம் வாடுகிறது. துக்கத்தோடு அவன் இயேசுவை விட்டு அவன் போய்விட்டான் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்வதை நாம் காண முடிகின்றது. எனக்கு அன்பிற்கு உரியவர்களே, இதே சொற்றொடர்கள், இதே வார்த்தைகள் ஏனைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள வசனங்களை நாம் காண முடியும். அங்கே ஒரு இளைஞன் என்று சொல்லி அங்கே வருகிறதை நாம் பார்ப்போம். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு இளைஞன் என்று சொல்லி கூட நாம் சொல்ல முடியாது, ஒரு பக்குவம் அடைந்த ஒரு இளைஞனாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இன்னொரு இதிலே பார்க்கிற பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரை வசனங்களில் கூட நாம் இதே வார்த்தைகள் வருவதை கூட நாம் காண முடியும். இதே சம்பவம் வருகிறது. அதில் ஒரு தலைவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த மனிதன் ஒரு இளைஞன் இந்நிலையிலிருந்து ஒரு உலகம் சம்பந்தமான எல்லா நிலைகளிலும் கூட ஒரு அணு மிகுந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த மனிதர் துக்கத்தோடு இயேசு விட்டு அவன் சென்று விடுகிற அனுபவத்தை நாம் இங்கே காணுகின்ற பொழுது, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கும்படியாக, இந்த மனிதனுடைய வாழ்வோடு நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்கும்படியாக, இந்த மனிதரது வாழ்விலிருந்து நாம் எப்படி வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்து, நித்திய ஜீவனிலே நாம் பிரவேசிக்கும்படியாக இயேசுவை உண்மையாக பின்பற்றக்கூடிய அனுபவம் மிகுந்தவர்களாக, முகவாடலோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, ஆண்டவரை பின்பற்றுவதிலே உற்சாகத்தோடு, முக மலர்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கூட இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்களாக இந்த பாடம் நமக்கு ஒரு அழைப்பு தருவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே,
இந்த மனிதனுடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அவருடைய வாழ் அனுபவங்களை பார்க்கிற பொழுது, சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகளெல்லாம் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், வஞ்சனை செய்ய வேண்டாம், பெற்றோரை கனம் பண்ணி வாழ். இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது இவையெல்லாம் அந்த மனிதன் அந்த அவன் சிறு வயது முதற்கொண்டே தொடர்ந்து கடைபிடித்து வருகின்ற அனுபவங்களில் பார்க்கிற பொழுது இந்த மனிதன் நிச்சயமாக ஒரு பரிசீலனாக இருக்க வேண்டும். பரிசேயர்கள் கடவுளுடைய திருச்சட்டங்களை, பழைய பாடில் வகுத்து கொடுக்கப்பட்ட கட்டளைகளை தங்கள் வாழ்விலை கடைபிடிப்பதில் மிகவும் மிகவும் அவர்கள் கருத்தோடு இருப்பார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அபியாசப்படுத்தி வாழ வேண்டும் என்பதிலே மிகவும் சிரமேற்கொண்டு செயலாற்றக்கூடிய அனுபவமிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய அழைப்பில் நாம் பார்க்கிற பொழுது, இதெல்லாம் உனக்கு தெரியுமே என்று சொன்ன பொழுது, இவையெல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு நான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன் என்கின்ற வேளையில் ஒரு நல்ல சான்றை இயேசு கொடுத்திருக்க வேண்டும், ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்திருக்க. அப்படியே நான் நிச்சயமா உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாக இயேசு சொல்லுகிற நியாயப்பிரமாணங்களை வார்த்தைகளை சொல்லுகிறார். இவையெல்லாம் சிறு வயது கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, நீ சரியை செய்து கொண்டிருக்க நித்திய ஜீவன் உனக்கு உண்டு என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இயேசு அதோடு நிற்கவில்லை. கடவுளுடைய மக்கள் இன்னும் இன்னும் ஆண்டவரிடத்திலே நெருங்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிற வேளையில், கடவுளுக்குள் சன்மார்க்கமாக உத்தமமாக வாழக்கூடியவர்கள் இன்னும் உத்தமமாக, இன்னும் சன்மார்க்கமாக, இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிற பொழுது அவரிடத்திலே காணப்பட்ட ஒரு குறைவு. இந்த மனிதர் இயேசுவை பின்பற்றி வாழ விரும்பியவராக இருக்க வேண்டும். பரிசேயர் மக்கள் அனைவரும் இருக்கிற பொழுது இவர் ஒரு பரிசேயராக இருந்தாலும் கூட இயேசுவை பின்பற்றுவதிலே ஒரு ஆர்வம், இயேசுவிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறைகள் இருக்கிறதே என்பதை இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டவராக, இயேசுடைய வார்த்தைகள், அவர் பிரசங்கங்கள் இவைகளெல்லாம் கண்டு இயேசுவின் பால் ஒரு ஈர்ப்பு பெற்றவராக இந்த மனிதர் இயேசுவை பின்பற்றும்படியாக வாஞ்சியோடு வருகிறார். ஆண்டவரே, நித்தியஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பொழுது பூரணத்துவத்திலே, முழுமையிலே, எல்லா நிலைகளிலும் ஒரு முழுமையான அனுபவத்திலே இந்த மனிதர் இயேசு பின்பற்றுகிற நிலையிலும், அவரை பின்பற்றக்கூடிய அனுபவங்களிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள உரிமையாக்கிக் கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பூரணத்துவத்திலே இருக்கும்படியாக அழைப்பிலே நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அதில் இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, உனக்கு உண்டானவற்றை நீ விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தையை இந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை சொன்ன மாத்திரத்திலே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே முகமாடலோடு இயேசு விட்டு அவன் சென்று விட்டான் என்று சொல்லுகிற நிலையை நாம் காணுகின்ற பொழுது, இன்னைக்கு நம்முடைய வாழ்வை பார்க்கிற பொழுது நியாய பிரமாணங்களை ஒருவேளை இவைகளெல்லாம் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். நாம் கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, களவு செய்யவில்லை, பொய் சாட்சி சொல்லவில்லை, மற்றவரை குறித்து பொய் சாட்சி சொல்லலை. சிலவரை பற்றி சாட்சி சொல்லுவாங்க, சிலவங்க ஒரு விட்னஸ் கொடுப்பாங்க, அவர் இப்படியாகும், அவர் அப்படிப்பட்டவர் சொல்லி ஒரு இருக்கிற தன்மையை இல்லாத நிலைகளெல்லாம் புனைந்து தவறாக மற்றவர்களை பற்றி பரப்புரை சொல்வார்கள், தவறாக மற்றவர்களை பற்றி விளம்பரப்படுத்துவார்கள். அவர் அப்படி இப்படின்னு சொல்லி சில இடங்களில் சாட்சிகளுக்காக பணங்களை வாங்கி கொண்டு சாட்சியை தவறாக சொல்லுகிற அனுபவங்கள், கோர்ட்டிலே தவறான சொல்லுகிற அனுபவங்கள் கிறிஸ்தவருடைய வாழ்விலும் கூட இருப்பது உண்டு. அது கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது. அதே போல நாம் பார்க்கும் பொழுது வஞ்சனை செய்ய வேண்டாம், வஞ்சிக்கிற வார்த்தைகள், வஞ்சனையான வார்த்தைகள், ஏமாற்றுகிற வார்த்தைகள், இதை கூட கிறிஸ்தவத்திலே அனைவர் செய்வது உண்டு. இந்த மனிதனை பார்க்கும் பொழுது இவை எதையுமே செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நாமும் கூட இதற்கு விலகி இருக்கலாம். பொய் சாட்சி நம்ம சொல்லாமல் இருக்கலாம்,
வஞ்சனை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம். வஞ்சிக்கிற சுபாவம் இல்லாதபடி சொத்துக்களை பிறருடைய சொத்துக்களை வஞ்சிக்கும்படியா கள்ள வார்த்தைகளை சொல்லி இப்படிப்பட்ட அபகரிக்கிற ஒரு நிலைப்பாடு நம்மிடத்துல இல்லாமல் இருக்கலாம். பெற்றோரை கனம் பண்ணி வாழக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை இவெல்லாம் இந்த பரிசேயரை போல, இந்த வாலிபனை போல, அந்த இளைஞனை போல, இந்த தலைவரை போல தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு இருக்கலாம். இவையெல்லாம் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற மக்களாக நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த மனதில் ஒரு குறைவை இயேசு சுட்டி காண்பிக்கின்ற வேளையிலே ஒருவேளை இதே குறைவுகள் பரிசேயரை போல எல்லாம் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். நியாயப்பிரமாணங்களில் சொல்லப்பட்ட இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளில் இருக்கிற வார்த்தைகளை சொன்ன பொழுது நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த பரிசேயரது வாழ்விலே நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது, ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களினுடைய வார்த்தைகளிலே நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு கண்ணாடி. காலையில் எழுந்து சில பேர் பல் துலக்குகிறார்களோ இல்லையோ முகக்கண்ணாடி கண்ணாடி முன்னாடி போய் பாப்பா எப்படி இருக்கிறேன்னு சொல்லி அப்பொழுதே அழகுபடுத்தி விடுவார்கள். அது ஒரு ஆர்வம், ஒரு ஹேபிட்டாய் மாறிவிடுகிறது. கண்ணாடி முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிற காரியம். எப்படி நம்ம இருக்கிறோம், வெளிந்திருக்கிறோமா, கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கிறோமா, இதெல்லாம் பார்க்கிறோம். முடிவை தலைமுடியெல்லாம் குறைந்து முடி கொண்டு சென்று கொண்டிருக்கிறதா, இதெல்லாம் உற்று கவனிக்கிறோம். பல நேரங்களில் கண்ணாடி ஒரு பார்வைக்கேற்ற ஒரு கண்ணாடி நாம் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு இறை வார்த்தைகள் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையுமே இருக்கிற குறைகளை சரி செய்யும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக, அந்த குறைகளை புரிந்து கொள்ளும்படியாக, அதை சரி செய்யும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்வை பிம்பமாக அதை எடுத்து காண்பிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த கண்ணாடியாக இருக்கிற இந்த வார்த்தை கண்ணாடியை கொண்டிருக்கிறது. அதை மாற்றிவிட்டு தெளிவாய் சொல்லுகிறார். இறை வார்த்தைகள் வேத வார்த்தை, வேதம் நமக்கு ஒரு கண்ணாடி என்று சொல்லுவார். அப்படின்னு நாம் பார்க்கிற வேளைகளிலே அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த இறை வார்த்தைகள் நம்ம கண்ணாடியாக இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகள் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வும் இருக்கிறதா என்பதை பார்க்கும்படியாக அப்படின்னு சொல்ற பொழுது, இந்த இயேசு சொன்ன வார்த்தை, உன்னுடைய செல்வங்களை நீ விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்ற பொழுது, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதே வார்த்தையை போல நம்ம இருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி என்று சொல்லுகிற பொழுது ஒரு சிந்தனை வருகிறது. எல்லாவற்றையும் விற்று நான் ஏழைக்கு கொடுத்து விட்டால் நான் என்ன செய்வது? ஒரு கேள்வி நமக்கு எழுவது உண்டு. அன்பானவர்களே, அழைப்புகள் பலவிதம். இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்கிற பொழுது இரண்டு நிலையில் உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய வார்த்தை. ஒன்று, பொதுவாக திருச்சபை என்று சொல்லுகிற பொழுது, அதாவது பிரீஸ்ட்ஹுட் ஒரு புறம், இன்னொரு புறம் லேய்ச்சி என்று சொல்வோம். பிரீஸ்ட்ஹுட் கடவுளுடைய பணியை செய்கிறவர்கள், அருள் தொண்டு செய்கிறவர்கள், அருள் பணி செய்கிறவர்கள், கடவுளுடைய இறைப்பணியை செய்கிறவர்கள் பிரீஸ்ட்ஹுட். கிளர்ச்சிக்கல் ஒரு லைஃப். அதே போல இன்னொரு காரியம் லேய்ச்சி, பொது நிலையினர், பொது சமூகம் இருக்கின்ற ஒரு நிலையிலே, அது கிறிஸ்தவ சமூகம். அனைவருமே அழைக்கப்பட்ட ஆசாரிய குலம் என்று நிலையிலே அனைவருமே பிரீஸ்ட்ஹுட்டுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இதுல ஒரு சின்ன பிரிவை பார்க்கும்போது, ஒரு சமூகம் இறை சமூகம், இறை பணியை செய்கிற ஒரு சமூகம், இன்னொரு சமூகம் இறை மக்களாய் வாழ்ந்து கடவுளுடைய பணிக்கு உதவி செய்கிற சமூகம். அப்போ இதுல இருக்கிற ஆண்டவரை பின்பற்றுவதிலே, அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சீடத்துவத்திலே வாழ்வதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் செல்வத்தினுடைய ஆசை, பண ஆசை. எல்லா தீமைக்கு வேர், ரூட் காஸ் ஆஃப் ஆல் சின் என்று நாம் பார்க்கிறோம், பண ஆசை. ஆனால் இந்த பண ஆசை இறையாட்சிக்கு விரோதமானது, இறையாட்சியிலே பணிக்கு விரோதமானது. ஒரு இறை சமூகம் இறைப்பணி செய்கிற ஒரு பிரீஸ்ட்ஹுட்டிற்கு இருக்கிற ஒரு பெரிய தடை பண ஆசை. இந்த மனிதன் இயேசுவை பின்பற்றவே நிலையான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் கூட, இவரும் சீடராய் வாழ வேண்டும் என்கிற ஒரு எதிர்நோக்கி இருந்திருக்கின்றபடினாலே தான் இயேசுவை முழந்தால் படிட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரம் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது, இயேசுடைய ஒரு சீடனாய் மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய ஆர்வத்தை பார்த்த பொழுது, இந்த மனிதன் இவையெல்லாம் கடைபிடிக்கிறானே, நிச்சயமாக இதிலும் செய்து விடுவான் என்ற ஒரு எதிர்நோக்கு மாமிச ரீதியாக இயேசு எதிர்பார்த்திருக்கலாம்.
எனவே என்னை பின்பற்றி வருகிற நிலையில் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொல்கிற பொழுது அந்த பின்பற்றுகிற அனுபவத்தில் உனக்கு இது கூட இருக்கிறது, பண ஆசை. இதை நீ விற்று ஏழை கொடுத்து விட்டு என்னை நீ பின்பற்றுவா. அந்த படகெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்ற பேர் அழைக்கார் அல்லவா. டாக்ஸ் கலெக்டர் இந்த சுங்க வரி வசூலிக்கூடிய மத்தேயுவை பின்பற்றி வாரி சொல்லி அழைக்கிறார். எல்லாரையும் விட்டு எல்லாரையும் விற்று எல்லாரும் மற்றவர்கள் கொடுத்து விட்டு பின்பற்ற அனுபவம். இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அழைக்கப்பட்ட ஆசாரிய பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த பொருள் ஆசை அவளுக்கு இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார். இன்னொரு புறத்தை பார்ப்போம், பொது நிலையினர், சபை வாழ் மக்கள், விசுவாசிகள், இறைப்பணியை தாங்கக்கூடியவர்கள், இறைப்பணி செய்கிற போதகர்களுக்கு ஆசாரியர்களுக்கு தங்களால் இயந்தவற்றை கொடுத்து அவருடைய இறைப்பணியை தேற்றுகிறது ஆதரிக்கப்பட்டு உதவி செய்கிறவர்கள், அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக இருக்கிற சபை வாழ் மக்கள், அவர்கள் வாழ்விலே நாம் பார்க்கிற பொழுது எல்லாவற்றை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்ற அழைப்பு அவர்களுக்கு இது இருக்கிறதா என்பதை பார்க்கும்போது முழு நிலையில் அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் சற்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறது, உறவுகள் இருக்கிற பொழுது அவர்களை போஷிப்பதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அப்போ என்ன செய்வது, அவர்கள் என்ன செய்வது சொல்கிற பொழுது, எனவே தான் கடவுள் பழைய பாட்டிலே கூட சொல்கிற பொழுது இறைப்பணி செய்கிறவர்கள் முழுவதுமாக இறைப்பணி செய்கிறானபடினாலே நீங்கள் மற்ற பொதுப்பணி, ஒருவேளை டாக்டராகவோ மருத்துவராகவோ அல்லது ஒருவேளை டீச்சர்ஸாகவோ ஆசிரியராகவோ அல்லது ஒரு கிளர்ச்சிக்கல் போஸ்டிங்லே அலுவலக குமஸ்தா பணி செய்கிறவர்களோ அல்லது ஏனைய துறைகளிலே ஒரு தனியார் நிறுவனங்களில் பிசினஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஃபாரின்ல சென்று வலிமை கேட்ட திறமை கேட்ட பணி செய்ய சம்பாதிக்கக்கூடிய அனுபவங்களாக இருக்கலாம். இப்படி ஏனைய பணிகளை உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற பொழுது நீங்கள் அவற்றிலே 10 ஒரு பாகம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி படைப்பாட்டை சொல்லுகிறார். அது வார்த்தைகள் புதிய பாடலுக்கும் ஏற்புடையதுதான். ஆனால் இன்னொரு பங்கை நாம் பார்ப்பொழுது அதை விடவும் மிகவும் கொடுக்க வேண்டும். 10 பாகம் மட்டுமல்ல, அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இயேசுநாதருடைய உபதேசம். நம்மளே லேற்றிய இருக்கிற பொதுநிலையினர், திருச்சபை சமூகம் அதை செய்வதில்லை. 10 ஒரு பாகம் கொடுப்பார்களா? ஒருவேளை 50,000 ரூபாய் சம்பளம் வரும் என்று சொன்னால் 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அது கடவுளுக்குரியது. பழைய பாட்டு மாறாத வார்த்தைகள் வந்து நினைக்கிறோம் புதிய பாட்டு தான் சொல்லி புதிய தசமபாதை பற்றி பேசணும்னு சொல்லப்படுது. ஆனால் அப்படி இல்லை. அந்த 2 காசு கைப்பண் வந்து அதை அப்படியே போட்டு விடுகிறார். வெறும் சொல்ல அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியா மடியிலே போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீ எந்த அழகுப்படி அழகு அந்த அளவுக்கு உனக்கு அழகப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ முகமலர்ச்சியை கொடுக்கிறது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்ம முகமலர்ச்சியா கொடுக்கிறோமா? இந்த மனிதன் முகவாடனாய் போய்விட்டான். அவனுக்கு செல்வம் இருந்தவனாய் இருந்தபடினாலே அவன் முகவாடலோடு கூட போய்விட்டான். அப்போ இதை கொடுப்பதற்கான மனமற்றவன், இயேசுவை பின்பற்ற முடியாதவன் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு செல்வ பெருக்கிலே செல்வத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் நிச்சயமாக விண்ணரசிலே அவர்கள் நுழைய முடியாது என்று சொல்லி கிறிஸ்து தெளிவாக சொல்லக்கூடும். இந்த வசனத்தை பிற்பகுதிகளை கூட நாம் காணுகின்ற நேரங்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தை 23 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து, இந்த மனித முகவாடலோடு கூட சென்ற வேளையிலே இயேசு அங்கே சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்து சொல்லுகிற காரியம், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிது பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ சுலமனிதம் உடைய மனிதன் இறையாட்சியை பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இதில் பார்ப்பது இதில் ஒரு வசனம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது. கடவுள் ராஜ்யத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பிரவேசிப்பது அரியது. பரலோக ராஜ்யத்தில் கடவுள் ராஜ்யம் ஒரு வித்தியாசம் சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்வுடைய முடிவிலே நித்திய ஜீவனுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு பரலோக வாழ்வு, பரலோக ராஜ்யம். ஆனா கடவுள் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது கடவுள் ராஜ்யம் அது கடவுள் ராஜ்யம் தான், இல்லை என்று சொல்வதில்லை. கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுது கடவுளுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாயிற்று. இப்போ நம்ம எல்லாருமே திருச்சபை மக்கள் அனைத்து கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள், இறை ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிற மக்கள், இறையாட்சி சமூகம், இறையாட்சி கம்யூனிட்டி, இறையாட்சி குடும்பமாய் இருக்கிறோம், இறை ஆணைக்கு உட்பட்டவர். அப்போ இந்த மனிதன் பின் இயேசு விட்டு அவன் முகமடலோடு சென்ற வேளையிலே கடவுள் ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அறிய உலக பிரகாரமாகவே கடவுள் ராஜ்யத்துல அவன் வரவில்லை. அவனுடைய ஆதிக்கம், அவனுடைய ஆளுகை முழுவதுமாக பணமாக இருக்கிறது. பணத்தினுடைய ஆளுகையும் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அறியுது. ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான்? உலகத்தினுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறான்.
அதுக்குள்ளாக ஊறி அதுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாதபடி இருக்கிறான். அதுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறான். எனவே வெளியே வர முடியாத நிலை இருக்கிற நிலையிலே அவர் சொல்லுகிறார், தரித்திரம் விட்டு கொடுக்க அதை விற்று கொடுக்க முடியாதபடி இருந்தவன் முகமடலோடு சென்ற வேளையில் இயேசு சொல்ல வார்த்தை, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கடவுள் ராஜ் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதன்னு சொல்லி சிலரை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, வசனம் 25 நாம் காணுகிற பொழுது ஐஸ்வர்யவான் கடவுள் ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிது என்று சொல்றார். இந்த வார்த்தை பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிது. ஒட்டகம் ஊசியின் காதுல நுழைய முடியுமா? ஊசியுடைய காது எவ்வளவு சிறந்தா இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஒட்டகம் போக முடியுமா? இம்பாசிபிள். போகவே முடியாது. அதை ஒட்டம் கேமல் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டால் கூட ரோப் என்கிற வார்த்தைக்கு தான் அது கிரேக்க பதில் மூல மொழியிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ரோப் கயிறு. ஒரு கயிறு ஒரு பெரிய கயிறு ஊசி காது சின்ன அதுக்குள்ள போகுமா? ஒரு கயிறு ஒரு ஊசி காதுக்குள்ள போகுமா? இம்பாசிபிள். போக வாய்ப்பே இல்லை. அப்படி நாம் பொருள் கொள்ளுகின்ற பொழுது அதற்கே வாய்ப்பு இல்லை. அவர் ஒட்டகம் ஒரு ஊசிக்கார போகணும். இந்த விவிலியத்தில் போடப்பட்ட வார்த்தை சான்ஸ் இருக்கா? There is no chance. வாய்ப்பே இல்லை. அப்போ ஒருவேளை அது கூட போயிருமா? ஊசினா ஒட்டகம் கூட நுழைஞ்சு போயிடும். ஆனா கடவுள் ராஜ்யத்துல ஐஸ்வர்யவன் பிரவேசிக்க முடியாது. கடவுள் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதுன்னா பரலோகத்தில் பிரவேசிக்க முடியுமான்னு இறையாட்சிக்குள்ளே வர முடியவில்லை. கடவுள் ராஜ்யத்திற்குள்ளேயே வருவதற்கான நிலையில் செல்வந்தர்கள், பண ஆசையிலே இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் கடவுளை பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லுகிற பொழுது பரலோகத்தில் என்ற பொழுது அவங்களால கடினம் என்று கடவுள் ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம் என்று சொன்னால் பரலோகத்தில் எப்படி செல்ல முடியும்? மிக கடினம். அப்ப இங்க கடவுள் ராஜ்யத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், இங்கே கடவுளுடைய ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய குணாதிசயங்களோடு அதை அனுபவித்து வாழக்கூடியவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதற்கு தான் திருச்சபை, அதற்கு தான் ஒரு ஆலயம், இந்த வழிபாடுகள். இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே ஆலயத்தின் மக்கள் அனைவருமே கடவுளது ராஜ்ய உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இங்க வருவதற்கே ஒருவேளை பொருள் ஆசை தடைய இருக்கும் என்று சொன்னால் விண்ணகாட்சியில செல்லவே முடியாது. உலகத்துல இத்தனை வருஷம் நான் ஒரு கிறிஸ்தவரா இருந்தேன், இத்தனை வருஷமாக நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தேன், இந்த ஆலயத்துல பொறுப்புல இருந்தேன், என்னுடைய தகப்பனா அந்த பொறுப்புல இருந்தாங்க, தொடர்ந்து நான் அந்த பொறுப்புல இருக்கிறேன் என்று சொல்லி பல்வேறு நாம் சொல்லலாம். என்னுடைய பிள்ளைகளும் அதே பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆலயத்தினுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் அன்பர்களே. ஆனால் உண்மையான கடவுள் உட்பட்டவர்களாக இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தடை என்னவென்று சொல்ல பொருளாசை என்று சொல்லி பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கை கொள்ளுகிற அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் கடவுள் உட்பட்டவனாக இருக்கிறான், கடவுள் ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறதுடைய அனுபவம் எதுவென்று சொன்னால் இறை பணிக்கு என்று சொல்லி கொடுக்கிற அனுபவங்கள், கடவுளுடைய பணிகளுக்கு என்று கொடுக்கிற அனுபவங்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிற சுபாவம், இதெல்லாம் ஒரு பயிற்சி. இதெல்லாம் நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு விடுமைகளாக இருக்கிறது. ஒரு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே இருக்கிற காரியம் சில ஒரு ஆரம்பங்களை சின்ன சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் தான் கடினம். அது கல்லூரி படிப்பாங்க, எந்த ஒரு பல்கலைக்கழக படிப்பாங்க, ஆரம்பத்துல ஒரு சின்னதுலேருந்து ஆரம்பிச்சா டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் போவாங்க. இந்த ஆரம்பத்திலே நம்ம திக்கி திணிட்டு இருக்கிறோம்னா ஒரு முக்கியமான பாடலை கற்றுக்கொள்ள தட முடியாது, கடினம். அப்ப இந்த ஆரம்பத்தோட வெளியில் கிறிஸ்தவமான இறையாட்சியின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கான சின்ன சின்ன விழுமியங்கள், சின்ன சின்ன பகுதிகள் எதுவென்று சொன்னால் கடவுளுக்கு நம்முடைய காணிக்களை நிறைவாய் கொடுக்கிற அனுபவங்கள், ஊழியத்தை தாங்குகிற சுபாவங்கள், இறைப்பணிக்கு என்று சொல்லி கொடுக்கிற சுபாவம், நம்மிலே வாழும் ஏழைகளுக்கு உதவிகரம் நீட்டுகின்ற சுபாவங்கள், தன்மை, இதெல்லாம் ஆரம்பம். இதிலே நம்ம கொண்டு விட்டோம்னா இறையாட்சியின் பிள்ளைகளை வாழ்வதற்கான அந்த கடின உபதேசங்களை எப்படி நாம் நடக்க முடியும்? நீங்க இன்னும் வளராதபடிக்கு குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பவுல் சொல்லுவார், நீங்க இன்னும் மாம்சம் சாப்பிட்ற அளவுக்கு நீங்க இன்னும் பக்குவம் அடையல, இன்னும் நீங்க பால் உண்கிற குழந்தையா இருந்து கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசத்துடைய முதிர்ச்சி நம்மையே அர்ப்பணிக்கிற ஒரு தன்மைகளாக இருக்கிறது. எனக்கு அன்பிற்கியவர்களே, சென்ட் அகஸ்டினுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது, இவருடைய வாழ்வு ஒரு ஆடம்பரமான வாழ்வு,
பெற்றோருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த செயின்ட் அகஸ்டினார் என்று சொல்வார்கள். இந்த அகஸ்டின் தன்னுடைய செல்வபெருக்கோடு வாழ்ந்த ஒரு மனிதர். இளைஞனாய் இருக்கிற காலங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய தகப்பனார் ஒரு ஊதாரி தகப்பனாய் இருந்தார். பொறுப்பற்ற ஒரு தகப்பனார். தாயார் மோனிகா அம்மையார் அவர்கள் நல்ல ஒரு பக்தி உடையவர். லைட்சி விமன், நல்ல பயிற்சி விமன், நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு பயஸ் விமன். அவர் நல்ல இறை வேண்டுதலிலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தாயார் இருந்தார். இளைஞனாய் இருந்த வாழ்க்கையில் துன்மார்க்க வாழ்விலே அபியாசப்படுத்தி தந்தை போல ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கடவுளுடைய பிரசனத்துக்கு வாழ்ந்தார். வேத வார்த்தை அவர்களை உள்ளத்திலே சிந்தி எட்டினது. பிற்பாடு தன் வாழ்வு இறைப்பணிக்கு என்று சொல்லி முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். அந்த வாழ்வு அனுபவத்திற்கான ஒரு புனிதர் என்கிற பெயரை கூட பெற்றார். அவர் செல்வத்தை எல்லாம் தூசும் குப்பையுமாக எண்ணி அந்த ஆடம்பரமான வாழ்வு, தனக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாமே அனுபவித்து அவர் திருப்தியாய் உலக பிரகாரமாக அவர் நல்ல ஒரு சுமூகமாக அதிர்ந்திருக்கலாம். ஆனால் தன்னை அர்ப்பணிக்கிறார், இறைப்பணிக்கு சொல்லி முழுவதுமாய் விட்டு விடுகிறார். அந்த செல்வத்தின் மீது ஒரு ஆர்வமற்றவராக அதை வெறுக்கிற நிலைக்கு நேராய் வந்து விட்டார். கடவுள் ஒரு புறமா, ஒரு புறம் செல்வமா, ஆஸ்தி என்று சொல்லும்போது நாம் எதை தெரிவு செய்ய போகிறோம்? கடவுளவனை இழந்துடும். ஆனா ஒரு 1000 ரூபாய் விட்டுற மாட்டோம். நமக்கு பல நேரங்கள்ல 1000 ரூபாய் பெரிய பணம் போல தெரியும். 700 ரூபாய் நம்ம பெரிய பணம் போல இருக்கும். 500 ரூபாய் நம்ம பெரிய பணம் போல இருக்கும். விலை மதிப்பில்லாத ரத்தத்தை உங்களுக்கு என்று கொடுத்தாரே, அதற்கு 1000 ரூபாய் பெரிய ஒரு தொகையா? என்ன கொடுக்க முடியும்? நம்மையே அர்ப்பணிப்பது. எதை கடவுள் இதை கேட்க சித்தமாக இருக்கிறோம் அதை கொடுக்க முன் வருவது, அதுதான் உண்மையான ஒரு இறையாட்சியின் பிள்ளைகளை வாழ்வதற்கான ஒரு தகுதி. இந்த உலகத்திலே வாழக்கூடிய கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளை வாழ்வது ஒரு தகுதி. ஆலயத்தினுடைய மக்களாய் வாழ்வதற்கான ஒரு தகுதி, ஆலய பணிகளை செய்வத ஒரு தகுதி, தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு சுபாவம். அதுவே இந்த இறையாட்சி பிள்ளைகளை வாழ்வதற்கான தகுதிதான் நிலையான நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அழைப்பு, ஒரு வாழ்வாக தகுதியாக இருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனை சோதித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரலோக சோதற்கு நான் என்ன செய்வேன் அந்த கேள்வியா இருக்கிறது. அப்ப இறையாட்சி உலகத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட பிள்ளை மனிதனை வாழ்வதற்கான தகுதியை இல்லை. அப்படியே வாழ்வை சீர்தூக்கி பார்க்கும்படியாக ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். வார்த்தைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைந்த வார்த்தைகள் திருமறையிலே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 62:10 பிற்போதி சொல்லுகிற பொழுது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மீது நம்பிக்கை வையாதீங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. பணி செய்கிறோம், பணம் இருக்கிறது. ஓய்வு பெற்று விட்டோம், பணம் நிறைந்து கொண்டிருக்கிறது. பேங்க்ல ஏடிஎம்ல எவ்வளவு பணம் எடுக்க முடியும்? ஒரு செலவுக்கு மாசம் ஒரு 10,000 செலவு பண்ணுமா? கொஞ்சம் நல்லதா அதுக்கு மேலே செலவாக, மீதி உள்ள பணங்கள் எல்லாம் டெபாசிட்டா இருக்கு. அப்போ பணம் விருத்தியானால், ஐஸ்வர் விருத்தியானால் நம்பிக்கை அதன் மீது வையாதீர்கள், ஆண்டவர் மீது வைங்கள். அப்ப ஆண்டவர் வைக்கிறது போலியாக இல்லை, பெயரளவில் இல்லை. அவரின் நம்பிக்கையை வைக்கணும்னு சொன்னால் கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது முழுமையா இருக்கும், நிறைவா இருக்கும். கொஞ்சோண்டு கொடுத்தாங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிற மக்களுடைய வாழ்வில் கடவுள் நம்பிக்கை இல்லை. ஒரு கிறிஸ்தவங்கிற ஒரு உடையை மட்டுமே அணிந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் நிச்சயமாக கிறிஸ்துவை சாராம்சம் இல்லை. அதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அர்ப்பணி அப்படி காணிக்கையில தெரியும். கடவுள் கொடுக்குற ஆஃபரிங்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, கடவுளுடைய பணிக்கு எப்படி செய்யறாங்க. திருச்செந்தூர் ஒரு ஏழை இருக்கிறான், அது ஏழைக்கு உதவி செய்வதில் எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கிறார்கள், இதெல்லாம் அதுல தெரியப்படும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான்னு சொன்னா அந்த மதிப்பெண் பட்டியல்ல தெரியும். கிரேடு A+ வாங்கியிருக்கான், A மைனஸ் தெரியும். அது எதுவுமே தெரியல என்ன சொன்னால் அது பிள்ளை சரியா படிக்கணும்னு சொல்லி அர்த்தம். நம்மை மற்றவர்களோடும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வு எப்படியா இருக்குன்னு சொல்லி கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வு விசுவாசம் ஆண்டவரையே சார்ந்திருக்கும்படியாக ஐஸ்வர் விருத்தியான அது மீது நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அது நம்ம தீமைக்கு நேராக அங்கே உலகை விட்டு உலகத்தை உலகமே கொண்டு சென்று ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து விடக்கூடும். Proverbs 11 chapter verses 28 சொல்லுகிற பொழுது,
தன் செல்வத்தை நம்புகிறவன் கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். பழமொழி நீதிமொழி 11:22 சொல்லுகிற தன் செல்வத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். தன்னுடைய ஆஸ்தியை பணத்தை நம்பிட்டு இருக்கிறவன் விழுந்து போவான்னு சொல்லி பார்க்க நித்தியனை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6:18 பார்க்கும் பொழுது, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான் ஆகவும் நன்மை செய்யவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாய் கடவுள் கேட்கிறார். பவுல் வழியாக தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற ஒரு பாடம், அது திருச்சபைக்குரிய ஒரு பாடமாய் இருக்கிறது. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் மாறுபடியாகவும் நம்ம நன்மை செய்வது தரித்திரம். நன்மை செய்வதில் ஒரு பெரிய ஒரு தரித்திரம் இருக்கும். அங்கதான் நம்ம பெரிய தரித்திரம் இருக்கும். அங்க எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யம் இருக்கணும். நன்மை செய்கிறவற்றிலே நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரத்துவ குணம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாய் கடவுள் கேட்கிறதை பார்க்கிறோம். செல்வத்தின் மீது ஆர்வத்தோடு வாழ்கின்ற அனுபவம் சுயநலத்தினுடைய வெளிப்பாடு. அது சுயநலம் இறை ஆட்சிக்கு எதிரானது. சுயநலம் என்பது கடவுள் ராஜ்யத்திற்கு எதிரானது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருப்பதற்கான ஒரு பெரிய ஒரு எதிரான காரியம் சுயநலம். சுயநலம் என்பது இறையாட்சிக்கு எதிரான காரியம். நான் ஒரு விசுவாசி இருக்கிறேன் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு காரியம் சுயநலம். நம்மை அர்ப்பணிப்பது, தன்னை ஒப்பு கொடுப்பது, இதுதான் கிறிஸ்துவுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் செல்வத்தை ஆர்வமாய் நாடக்கூடியவர்கள் சுயநலம் இருக்கிறார்கள். செல்வத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இறையாட்சிக்கு எதிரானவர்கள். அது கடவுளுடைய இறைப்பணி ஆற்றுகிற ஒரு போதகராக இருக்கலாம், இறைப்பணி செய்கிற ஒரு ஆயராக இருக்கலாம், ஒரு பிஷப்பாக இருக்கலாம், ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு திருச்சபை பொறுப்பாளர்களாக இருக்கலாம், சர்ச் நம்ம சொல்றனுடைய அமைப்புகள் இருக்கிற தலைவர், பிரபல செயலர் போன்ற டீக்கன்மார்கள் ஆக இருக்கலாம், சபை விசுவாசியாக இருக்கலாம். அவர்கள் சுயநலத்தோடு கூட இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் சுயநலத்தோடு கூட வாழ்ந்தபடினாலே அவரை பின்பற்றுவதற்கு நித்திய ஜீவன் சுதந்திரத்துக் கொள்வதற்கான தகுதியை இழந்து முகவாடலோடு செல்கிற அனுபவத்தை நீங்கள் நான் முகவாடலோடு அல்ல, உற்சாகமாக இயேசுவை பின்பற்ற வேண்டும். சிலுவையை முன்வைக்கின்ற பிள்ளைகளாக, உலகத்தை பின்வைக்கின்ற பிள்ளைகளாக இயேசுவை நோக்கி உற்சாக மனதோடு கூட முன் செல்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக கடவுள் நினைக்கிறார். தனிநபராக இருக்கிற இறைப்பணி முழுமையை செய்யுங்கள். சிங்கரை போல சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் சொன்னது போல நம்முடைய ஒரு தனிநபராக இருக்கிறோமா? நம்ம குடும்பம் இல்லையா? நம்ம ஒருவேளை திருமணமாக இருக்கலாமா? இருக்கிறீங்களா? ஒரு இறைப்பணிகள் நீங்க ஃபுல்லாவே கடவுளுக்கு வாழ்ந்து விடுங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்குதா? குடும்பத்தை போஷியுங்கள், குடும்பத்தை கடவுளை செய்யுங்கள், அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள். அதே போல கடவுளுக்கு எப்படி நாம் செய்ய வேண்டும், கடவுள் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதையும் நாம் விட்டு விடாதபடிக்கு செய்கின்ற மக்களாக இருக்க கடவுள் நம் அனைவரையும் அன்போடு கூட அழைத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உனக்கும் தானவற்றை அழிச்சு ஏழைகள் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி சொல்லுகிறார். அந்த மனிதனுக்கு அந்த நிலையில் அவனுடைய எண்ணம் முழுவதுமாக செல்வம், பணம் என்று சொல்லி இருந்ததாய் பார்க்கிறோம். எனவே இறையாட்சியின் மனிதனாய் வாழ்வதற்கு தகுதி இழக்கிறார். இரண்டாவதாக அவர் வாழ்வு இயேசு பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்க முடியாதபடி தகுதியற்றவனாய் மாறுகின்றான். மூன்றாவது காரியம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான பாக்கியத்தை பெறுகின்ற குணம், சுபாவம் தகுதியற்ற மனிதனாய் மாறுகின்றான். எனவே இப்படிப்பட்ட நிலைகளை நம்முடைய ஒப்பிட்டு பார்க்கின்ற பிள்ளைகளாக நான் இறையாட்சிக்கு உட்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். இறையாட்சியின் உட்பட்ட பிள்ளையை மாற விரும்புகிறேன். அதற்குரிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். உம்மை உண்மையாக பின்பற்ற விரும்புகிறேன். உம்மை உண்மையாய் பின்பற்றி வாழுகிற ஒரு மனிதனை இருக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல விசுவாசம் இருக்க விரும்பி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல நித்திய ஜீவனை சுமந்து கொள்வேன். நித்திய ஜீவனை சுமந்து கொள்ளும்படி கடவுளை அழைத்திருக்கிறார் என்ற உன்ன நம்பிக்கையோடு கூட நம்மை கடவுளை கருத்தில் அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்படுகிறோம்.
எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து கண்ணாடி இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வை அபியாசப்படுத்தி என்னில் என்ன குறை இருக்கிறது, என்னில் என்ன தகுதியின்மை இருக்கிறது, அவரை பின்பற்றுவதில்லை, இறையாட்சியின் பிள்ளைகளை வாழ்வதில்லை, நித்தியமான பரலோக ராஜ்யத்துடைய அவகாசம் வாழ்வதற்கு என்னில் காணப்படுகிற தடை என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிற பிள்ளைகளாக இறைவன் கரத்திலே ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவும், அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை வாழவும், ஆண்டவர் விரும்பக்கூடிய வாழ்வை நம்முடைய வாழ்விலை காண்பித்துக் கொடுக்கவும், நித்திய ஜீவனை பெற்று வாழவும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் ஸ்தோத்திர பலியை நாம் பாடிவிட்டு பாடல் நேராய் நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திர பலியை பாடுவோம். உமது சமூகே நேற்று என்னை தள்ளிவிடாதீரும். உமது பசுதாவியை தீர்த்தத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது சந்தோஷத்தை தேர்வோம் எனக்கு தாரும். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, வருகின்ற புதன்கிழமை வழக்கத்தின்படி மாலை 6:30 மணிக்கு தொழுகை நடைபெறும். நாம் அனைவரும் அதில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரம் தங்கள் வாழ்வில் பிறந்த நாள் காணுகின்ற அன்பு இறை உள்ளங்கள் 11/10/2021 அன்று பிறந்தநாளை காணுகிறவர் திருச்சபை சார்ந்த திருவாளர் வரதாஸ் அன்பு ஆசிரியர் அவர்கள். அதே போல 14/10/2021 அன்று பிறந்தநாளை காணுகிறவர் திருமதி ஃப்ரீத்தி ஆண்டர்சன் அவர்கள். அதே போல 15/10/2021 அன்று பிறந்தநாளை காணுகிறவர் டாக்டர் அரவிந்த் பாபு அவர்கள். அதுபோல 16/10/2021 அன்று பிறந்தநாளை காணுகிறவர் திருவாள் அன்பு பிள்ளை ஏ கிஷோர் சன் ஆஃப் செமி ஆனந்தகுமார். அன்பு இறை பிள்ளைகளுக்கு நம்முடைய திருநெல்வேலி சமாதானத்தின் திருச்சபை சார்பாக மகிழ்ச்சியான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் தாமே நம்முடைய மக்களுக்கு வேண்டிய நல்ல வளமான மகிழ்ச்சியான சமாதானமான சந்தோஷமான நிறைவாழ்வை ஆண்டவர் தாமே அருள் செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். இந்த வேளையிலே கடவுளுடைய திருப்பெயரை போற்றும்படியாக நம்மை இறை கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக 582வது பாடலை பாடும். 582வது பாடல். வாசல் அண்டை என்று ஆசையாய் கட்டும் என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 582வது பாடலை பாடுவோம். அதிலே 2வது சரணம் மற்றும் 3 மற்றும் 4, 5 சரணங்களை பாடுவோம். 582வது பாடலை 2வது சரணம், 4வது சரணம், 5வது சரணங்களை நாம் பாடுவோம். சி மேஜர். உள்ளம் திரவாயோ ஆசலண்டை நின்று ஆசையாய் கட்டும் நீசரிசுவுக்கும் உள்ளம் திரவாயோ பாவியை ஒருபோதும் தள்ளாத நீச பாவியை ஒருபோதும் தள்ளாத நீச வாவென்று உன்னை அடைகிறார்
எண்ணி கற்பரந்தயவை தள்ளிடலாமோ அற்ப வாழ்வை நித்திய வாழ்வென்று எண்ணி கற்பரந்தயவை தள்ளிடலாமோ நினையாத நேரம் மரணம் சந்தேகா நினையாத நேரம் மரணம் சந்தேகா நித்திய ஜீவனை எங்கு அளிப்பாய் நினையாத நேரம் மரணம் சந்தேகா நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய் வாசலை நின்று ஆசையாய் கட்டும் நீசரி சுருக்கும் உள்ளம் திறவாயோ மறுமாறி மறுபடி பிறந்திடாயாகில் மகிபரின் ராஜ்யம் காண கூடுமோ மனமாறி மறுபடி பிறந்திடாயாகில் மகிபரின் ராஜ்யம் காண கூடுமோ பிறந்தாலும் ஜலத்தாலும் ஆவியாலும் மெய்யாய் பிரவேசிப்பாய் தேவர் ராஜ்யத்தில் பிறந்தாலும் ஜலத்தாலும் ஆவியாலும் மெய்யாய் பிரவேசிப்பாய் தேவர் ராஜ்யத்தில் வாசலை நின்று ஆசையாய் கட்டும் நேசரை சோபோக்கும் உள்ளம் திறவாயோ வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு வாசலும் மீட்பனும் நாதனும் இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு வாசலும் மீட்பனும் நாதனும் இயேசு இயேசுவால் ரட்சிப்பு இல்லையே ரட்சன் ஏன் நாடின்றே வந்திடாயோ இயேசுவல்லாத ரட்சிப்பு இல்லையே ரட்சன் ஏன் நாடின்றே வந்திடாயோ வாசலை நின்று ஆசையாய் கட்டும் நேசரி சோர்க்கும் உள்ளம் திறவாயோ வாசலை நின்று ஆசையாய் கட்டும் நேசரி சோர்க்கும் உள்ளம் திறவாயோ செபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல கடவுளை, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். பிறந்தாலும் ஜலத்தாலும் ஆவியாலும் மெய்யாய் பிரவேசிப்பாய் தேவ ராஜ்யத்தில் என்று கடவுள் இந்த பாடல் வழியாக அழைப்பு தருகிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு. இயேசுவல்லா ரட்சிப்பு இல்லையே, ரட்சை நாடு இல்லை வந்தினாயோ என்று எங்களை அழைக்கின்றீர். அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்று எண்ணி தற்பரனாய் இயேசுவை தள்ளிடலாமோ? நினையாத நேரத்திலே மரணம் நீ சந்தித்தால் நித்தியத்தை நீ எங்கு கழிப்பாய்? ஆண்டவர், எங்களை அன்போடு அழைக்கின்றீர். உங்களுடைய பிரசனத்தில் எங்களை வா என்று சொல்லி அழைக்கிறீர். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவர் வாழுகின்ற ஒரு அழைப்பை இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறேன். உம்மை பின்பற்றக்கூடிய அனுபவத்தில் இந்த உலகத்தில் கடவுளாலே ஆளுகை செய்யப்படக்கூடிய, தேவனாலே ஆளுகை செய்யப்படக்கூடிய தேவராஜன் பிள்ளைகளாய் வாழவும், நித்தியத்தில் நாங்கள் உம்மில் கழிக்கவும், நித்தியத்தை பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் கழிக்கவும் வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு ஆண்டவர் தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, திருச்சபைக்காக வேண்டுகிறோம். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் விடுகிறோம். கடவுளை, திருச்சபை ஒரு குன்றின் மேலிட்ட விளக்கை போல பாவம் என்கிற கார இருளிலே வாழக்கூடிய அநேக மக்களுக்கு
கலங்கரை வெளிச்சமாய் காணப்பட கர்த்தரை திருச்சபை எடுத்து உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விளக்கை கொளுத்தி எவனும் அதை மரக்கால்களுக்குள்ளாக மறைத்து வைப்பது இல்லை. மூடன் அவ்வாறு செய்கின்றான், அறிவிலி அவ்வாறு செய்கின்றான். அது ஆக்சிஜன் இல்லாதபடிக்கு அணைந்து போகக்கூடியதாக இருக்குமே. விளக்கை கொளுத்தி மரக்கால் மேல் வைக்க வேண்டும். அப்பொழுது அது சுடர்விட்டு எரியும், அது வெளிச்சம் கொடுக்கும். அப்பா, இத்திருச்சபை மரக்கால் உள்ளாய் இருக்கக்கூடிய விளக்கை போல் அல்ல. இது ஒளி கொடுக்கக்கூடிய, அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு சபையாய் உயர வளர மலர ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தூண்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. திருச்சபை அநேகருக்கு கலங்கரை தீபமாய் காணப்பட கர்த்தர் நீர் மெருகூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அந்த திருச்சபைக்கு அதிகமாய் தேவை ஆண்டவரே. திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும், ஆத்துமாக்களாலே நிறையப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒரு ஆத்துமாவை திருச்சபை கூட்டி சேர்க்க வேண்டும். சபையிலே காணப்பட ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு புதிய ஆத்துமாவை சபையிலே சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியோடு கூட ஆண்டவரே ஒவ்வொருவரும் காணப்பட ஆவியானவர் நீர் உம்முடைய ஆவி உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை உம்முடைய ஜீவ காற்றை மக்கள் மீது ஆண்டவர் வீச செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடவுள் திருச்சபையை உயர்த்துவீராக, வளரச் செய்வீராக. திருச்சபையுடைய பணிகளுக்காக வருகிறோம் கடவுளை. முடங்கி இருக்கக்கூடிய ஆலயத்தின் பணிகள் அனைத்தும் ஆண்டவரே செய்யப்பட செயல்படுத்தப்பட கர்த்தர் மக்கள் மூலமாய் ஏவி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயம் அழகு பெற வேண்டும். இங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறேன். இது பரிசுத்தமான இடம். சேனையின் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த தேவாலயம். இந்த ஆலயம் மகிமை பெற வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு எங்களை பலப்படுத்தும்படியாய் கருவியாய் வாசப்படியாய் நாங்கள் செபிக்க ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் எழுப்பட்டும் ஆண்டவரே. தூண்களாய் மாறட்டும். அதை உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இறையாட்சி கட்டப்பட, இறையாட்சி மலர எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த பரிசைய மனிதனைப் போல எங்கள் வாழ்வில் நாங்கள் பல நேரங்கள் நாங்கள் இருக்கிறோமா? வஞ்சனை செய்யவில்லை, பொய் சாட்சி சொல்லவில்லை, என்னை பரத்தமையிலே வாழவில்லை, கொலை செய்யவில்லை, களவு செய்யவில்லை. ஆனால் பொருளாசையோடு நாங்கள் வாழ்கிறோமா? பணமே எங்களது முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பணாசையில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோமா? ஆண்டவரை பணாசை நிமித்தமாய் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறேனா? உலக பிரகாரம் நேரங்களை கடவுள் நேரங்களை உலக பிரகாரமான காரியங்களை கொடுத்து விட்டு கடவுளை கொடுக்க மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மறுக்கிறேனா? சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம் கடவுளே. முதலாவது ராஜ்யம், இறையாட்சி, அதுதான் எங்களுக்கு முதலுடைய ஆவா, முதல் தேவை, முதல் தேடல் அதுவாக இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். நல்ல ஸ்மார்ட் போன்ஸ், நல்ல விலை உயர்ந்த மொபைல் போன்கள் இருந்தும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுடைய வேலை காலை 9:30 மணி ஆண்டவருக்குரிய வேலை, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம் என்பதை அறிந்தும் உணர்ந்தும் புரிந்தும் இந்த வேலையை தவறுதலாக உலக பிரகாரமான காரியங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. பலவிதமான இந்த நேரங்களை ஆண்டவரை குடும்பம் இந்த அரட்டை அடைத்துக் கொண்டு நியூஸ் பேப்பர் படித்துக்கொண்டு நியூஸ் கேட்டுக்கொண்டு இருக்கிற கடவுள் நேரத்தை வேறு நேரங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அப்பா, அவளை சந்திக்கிறபடினாலே நமக்கு நன்றி. சந்திப்பீராக, மிக விரைவாய் ஆண்டவர் சந்திக்கும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணையதள இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு சொற்ப பேர் ஆண்டவரை 2-3 பேர் மட்டுமே பங்குறான். அப்படியே கடவுளை தேடுகிற உணர்வு அவளை எப்படி இருப்பது என்பதனுடைய ஒரு வெளிச்சம், ஒரு அடையாளம் இதுவாக இருக்க தகப்பனை ஆர்வத்தை கொடுப்பீராக. இந்த வேலையை கொடுக்க நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வதை செபிக்கிறோம் ஆண்டவரே. கடவுளை நாங்கள் தேசமெங்கிலும் வாழ்ந்தாலும் கூட இந்த வேலையை கடவுளை சேர்வதற்கு ஒரு வாய்ப்பை கடவுள் இந்த முகநூல் இணையத்தின் வழியை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. யூடியூப் சேனலை தந்திருக்கிற கிருபைக்கு நன்றி. பிற்பாடாகிலும் இதை பார்க்க வேண்டிய ஆர்வத்தினுடைய பிள்ளைகளை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை அனலாக, உங்களுடைய பிள்ளைகளை ஒரு ஒரு அனல் கொண்ட பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் ஆற்றுப்படுத்துகிறபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். இந்த
நாள் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். தேசமெங்கும் வாழும் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல இந்த பகுதியிலே வாழ்கிற அனைத்து மக்களுக்கு வருகிறோம் எல்லா பணிகளையும் செய்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியே செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நல்ல வாழ்வை தருகிறபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை வார பிறநாளை காணுகின்ற திருவாளர் வரதாஸ் அன்பு ஆசிரியருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, நம்முடைய மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்திய சுவிசேஷ லூதரன் திருச்சபைகளை ஆண்டவரே, திருச்சபை பள்ளிக்கூடத்திலே ஒரு நல்ல ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற காலங்கள் இந்த திருச்சபைக்கு தூணாக இருக்க கத்த பலப்படுத்தும். ஆண்டவரே, அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். வயதான காலத்திலே கத்த நல்ல ஆற்றலை பலத்தை சுகத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆளை நேசிக்கிற அனுபவங்கள் கத்த தருகிறீர்கள், நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமான செபிக்கிறோம். அதே போல சகோதரி திருமதி பிரீத்தி ஆண்டர்சன் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, அன்பான சகோதரி கத்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தோடும் நிறைவான ஆசீர்வாதம் தங்கட்டும். அதே போல ஆண்டவரே, அன்பான டாக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை, தூர தேசத்திலே வெளிநாட்டிலே ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருப்பதே ஆண்டவர் அறிகிறேன். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாக அவர்கள் மருத்துவத்திலே ஆண்டவர் மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிற பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் வாழும் இடங்களில் தெய்வீகரம் தங்கட்டும். மாதந்தோறும் நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது நேசிக்கிற முகமாக மாதந்தோறும் கடவுள் கொடுக்கிற காணிகளை அங்கீகரிக்கிறபடினாலே நன்றி ஆண்டவரை. நம்முடைய மக்களை குடும்பமாய் ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரை, இதோ அருமையான பிள்ளை கிஷோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சன் ஆஃப் ஃபெமி ஆனந்தகுமார் அந்த பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற காலங்களில் நன்றாய் படித்து உயர்ந்து வரக்கூடிய அனுபவங்களை தர வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். அதே போல வாரம் வேறு நாட்களை ஆண்டவரை எழுதுகிற அனைத்து மக்களோடும் இறைவனது கரம் தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை, தங்கப்பன ஏற்காக வேண்டுகிறோம். கடவுளை, ஆலயத்தை அதிகமாய் நேசிக்கூடிய ஒரு தேவ மனிதர் ஆண்டவரை, இந்த ஆலை நடைபெறக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் ஆர்வத்தோடு பங்கெடுக்கக்கூடியவர்கள், ஆலை போதகர்கள் இல்லாத வேளையிலே அங்கிருந்து ஆர்வத்தோடு வந்து இந்த சபையிலே வழிபாடு நடத்த மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல மனிதர் ஆண்டவரை. கர்த்தாவே, இன்றைக்கு பலவீனத்தோடு இருப்பதை அறிகிறேன். கர்த்தருடைய மகனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை, கர்த்தருக்காய் காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கழுகை போல வல்லடைந்து உயர் எழுப்புவார்கள் என்று சொன்ன வார்த்தை போல கர்த்தர் நல்ல வல்லை கொடுத்து தொடர்ந்து இந்த பேராசிரியர் இறைவன் மாணவர்கள் கற்றுக்கூடிய பாடங்களை அந்த பணிகளை தொடரவும் இறைப்பணி தொடர்ந்து ஆற்றும் கர்த்தருடைய மகனை பலப்படுத்த போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரை. சபை வாழ் மக்களுடைய விசாரிக்க கண்டு சென்று அவரை பார்த்து ஜபிக்க கர்த்தர் நம்முடைய மக்களை ஏவி எழுப்ப வேண்டும் என்று நோக்கி ஜபிக்கிறோம். அவர்கள் கடவுள் கொடுக்கிற பலத்திற்காக நன்றி தகப்பனே. அதே போல ஆண்டவரே, இதோ திருச்சபை நேசித்த அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சந்தையை பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தூண்களை வாழ்ந்த மக்கள், சபை தாங்கிற பிள்ளை எல்லோரும் எண்ணி பார்க்கிறோம். கடவுளை, உங்க நிறைவான ஆலய கரம் எங்களோடு தங்கட்டும். ஒவ்வொரு மக்களோட ஆத்மாவும் வாழ்விலே உங்களுடைய பிள்ளைகள் ஆத்மாவில் இன்னும் பலம் கொண்டு வளர உமக்குள்ள இன்னும் பலப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவ முதிர்ச்சி உடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிறபடினாலே நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இறைவன்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுயநலம் மறந்து, சுயநலம் ஆண்டவர் பணிக்கு இறையாட்சிக்கு எதிரான ஒரு காரியம், அதை மறந்து எல்லோரும் நேசிக்கக்கூடிய, எல்லோரையும் பண்போடு தங்களுடைய மேன்மை இல்லாதபடி எல்லோரையும் கனிவோடு விசாரிக்கக்கூடிய நல்ல அன்பான சுபாவத்தை, பொருளாசியுமே முகத்தை திருப்பி ஆண்டவருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நல்ல சிந்தனையை உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, இறையாட்சியின் பிள்ளைகளாக நித்திய சுதந்திரக் கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துள்ள வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். தகப்பனை, அனைவரையும் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். வருங்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அனைத்து துதி கன மகிமையெல்லாம் உமக்கே படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்வு வேண்டுகிறோம். வேண்டல்கள் நல்ல கடவுளே, ஆமென். பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தில் எங்களுக்கு ஆரோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை கூட பண்ணாமல் நடிக்கிறோம். ராஜ்யம் வல்லமை மகிமை இருக்கிறே. ஆமென். கடவுள் கொடுக்கின்ற இறை ஆசீர்வாதங்களை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
Wait. Yes, thank you. நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுமே உம் வார்த்தையை கேட்டோர் வரதில் பேரன்பீக நல்மூட்டுமே வாழ்நாளிலும் சங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும் வாழ்நாளிலும் சங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.